अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும். அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம். இன்றைய நாள் மே 30 2025 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 16ஆம் திருநாள், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, சதுர்த்தி திதி வளர்பிறை. விநாயக பெருமான மனசார வணங்குவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். இன்னொன்று, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி, இந்த விருச்சிக லக்னம், அதையுமே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மெயினா நான் சொல்ல வேண்டியது ஒண்ணு இருக்கு. டெய்லி நம்மளுடைய தினப்பலன்கள், வாரப்பலன்கள் இதெல்லாம் பாக்குறீங்க. இதுல கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஆட்கள் டெய்லி பலனா பாக்குறீங்க. அப்ராக்சிமேட்டா 20-25,000 பேர் வந்து வார பலனை பாக்குறீங்க. மாத பலன்கள் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 1,00,000 பேரை மேல பாக்குறீங்க. ஆனா அதாவது ஜஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு அது நடக்கலைன்னா அருமையா நடக்கலன்னு எழுதுறீங்க. உங்களுக்கு நடக்குது, இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, உங்களால் ஆன ஒரு 2 கமெண்ட் எழுதுனீங்கன்னா அது நமக்கு உற்சாகமாக இருக்கும். அதுக்காக கிடையாது. ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து வேலையின் பழு அதிகமா இருக்கறனால இது சின்சியரா பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு எண்ணம் கூட வருது. ஏன்னா இது பார்க்கறதுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் வித்தவுட் எனி அப்டேட், அதாவது எந்த ஒரு உங்க மனசுல இருக்கக்கூடிய வியூஸை நீங்க வந்து கமெண்ட்ல எழுதாம இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? சில பேர் நெகட்டிவிட்டி ஸ்பில் பண்ற ஆட்கள் கெட்ட கெட்ட விஷயங்கள் எழுதுறீங்க, எனக்கு சந்தோஷம். அவனார் அட்லீஸ்ட் எழுதுறான், புரியுதா? அவ்வளோ கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சும் அவன் வந்து எழுதுறான்னா அவனுக்கு தாங்க முடியல, அதனால எழுதுறான். நல்லவங்க நல்ல விஷயங்களை பாக்குறீங்க, எவ்வளோ நல்ல விஷயங்கள், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்க சொல்றோம். உங்களோட கமெண்ட் நீங்க பாஸ் பண்ணும் பொழுது இட் ஹேஸ் சம் ரெகக்னிஷன், அதாவது அது வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணும், இந்த வீடியோவுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணும். அதுக்காக வந்து நான் டெய்லியும் நீங்க எழுதுங்க நான் சொல்ல மாட்டேன். எழுதுறாங்க சில பேர், உண்மையாவே எழுதுறாங்க. அதை பேர் கூட நெக்ஸ்ட் டைம் நான் சொல்றேன். ஆனா நான் என்ன சொல்றேன், எப்பெல்லாம் உங்களுக்கு யூ ஃபீல் சம்திங் இஸ் ரியலி ஹேப்பனிங், சம்திங் இஸ் ரியலி கரெக்ட், உங்களுக்கு அந்த வாழ்க்கை அந்த நாள்ல இந்த ஒரு விஷயம் நடக்குது, இல்ல அது உங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்குன்னா நீங்க கமெண்ட்ல எழுதுறதுல தப்பு கிடையாது. இது என்னுடைய ரெக்வெஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுடைய விஷயம். தேங்க்யூ. இன்றைய நாள் பொதுவா என்னன்னா, குருவும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய அற்புதமான யோகம். இந்த குருவும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய யோகத்துல புனர்பூச நட்சத்திரத்திலே, குருவுடைய நட்சத்திரத்திலே குரு சந்திரன் சஞ்சாரம் செய்வது, குரு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதுங்கிறது மிகப்பெரிய ராஜயோகம். எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்னா, அதிகாரங்கள் கைக்கு வரும். யாருக்கு அதிகாரம் கைக்கு வரும்னா, சிம்மத்துக்கு, தனுசுக்கு, மேஷத்துக்கு அதிகாரம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். பெரும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ரிஷபத்துக்கு, மகரத்துக்கு நல்லா பணம் காசு வரும். மிகப்பெரிய மேன்மை, நினைக்கிற எல்லா காரியங்களும் நமக்கே நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை யாருக்குன்னு கேட்டா தனுசு. அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யாருக்கு நடக்கும்னு பார்த்தா துலாத்துக்கு, கும்பத்துக்கு கண்டிப்பாக நிறைய பிரயாணங்கள் நடக்கும். அமோகமான நாள். மிதுனத்துக்கு ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிஸ்டம், ஐடி, ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த நாள் பார்த்தீங்கன்னா மெயினா ஒரு விஷயத்த ஒரு வீரியத்தோட எடுத்து செயல்படுத்துவது, ஜெயிக்கிறது, இதெல்லாம் நீங்க நிறைய பண்ணுவீங்க. அண்ட் அது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது நல்லா ஜெயிக்கக்கூடிய அருமையான அம்சம். நிறைய பேருக்கு நற்பெயர் வாங்கக்கூடிய இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
மெயினா உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் பிங்க். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், தன பிராப்தம், நினைத்த எல்லா காரியங்களும் கைகூடுவது, இதுவரை நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இயற்கையாகவே நம்ம ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தாவே அது முடிஞ்சிடும். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்திலுமே மேன்மை, பெரிய ஏற்றம், கொடுக்கல் வாங்கல்ல பெரிய சக்சஸ், நம்பிக்கை எல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் தெளிவு பிறக்கும், உடம்பு பாதிப்புகள் கொடுக்காது. ராசியா நிறம் கரும் பச்சை. கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா குழந்தைகளுக்காக படிப்புக்காக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மெயினா அக்கம் பக்கத்து வீட்டாருடன் எங்கேயாவது ட்ரிப்பு போறப்போ வெளியூர் போறப்போ சான்ஸ் இருக்கு. ஒரு மன நிம்மதிக்காக சில கோவில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் ஆரஞ்சு. சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்த நீங்க கண்டினியூஸா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் பிளான் பண்ணீங்கன்னா போறோம், அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய வினோதமான எண்ணங்கள், கருத்துக்கள் இதுல இருந்து நீங்க வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமா இருக்கு. ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போறோம், அந்த விஷயம் அப்படியே நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், பெரிய திருப்தி, பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் எல்லாம் கலந்திருக்கக்கூடிய நாள். மிகப்பெரிய வேள்வி, அதாவது ஒரு விஷயத்த நீங்க நடத்தி முடிக்கணும்னு ஒரு பெரிய யாகம் பண்ற மாதிரி பிளான் பண்ணி ஜெயிப்பீங்க. அமோகமான நாள். ஆசிரியர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு எல்லா விதத்திலுமே பெரிய வெற்றியும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகா பெரியவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பொன்னிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாள். மிகப்பெரிய பாராட்டுகள், மிகப்பெரிய தான தர்மங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் இதுக்கெல்லாம் நீங்க பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முழு திருப்தி, முழு சந்தோஷம் காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி மஞ்சள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எதுவுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது. இந்த நாள் அடிவயிறு உபாதைகள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயிப்பது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி மஞ்சள். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். விரோதத்தை கண்டிப்பாக விட்டு எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பு. குடும்பம் ஒண்ணு சேரும். தனுசு ராசிக்கு நடக்க வேண்டிய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் தனுசு ராசி நண்பர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவ்வளோ நல்லா இருக்கும். வெல்த், சந்தோஷம், பொருளாதாரம், லெட்டரு, அவார்டு, ரிவார்டு, ஆஃபர் எல்லாம் வரும். ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வர வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள்.
மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும். எதுலையுமே தங்கு தடையின்றி ஒரு காரியத்தை நடத்தி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், தன பிராப்தம், நினைத்த எல்லா காரியங்களும் கைகூடுவது. இதுவரை நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இயற்கையாகவே நம்ம ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தாவே அது முடிஞ்சிடும். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் பின்கணம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவமே வராது. இந்த நாள் எல்லாரு கூடயும் நல்லா சாந்தமா அன்பா பேசுவீங்க. நிறைய பேருக்கு வீடு, மனை, வாகனங்கள், கட்டிடங்கள் இதெல்லாம் எப்படி உட்காந்து பிளான் பண்ணலான்னு பண்றது. சில பேருக்கு யாரெல்லாம் டீச்சர்ஸா இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஒரு சின்ன பாராட்டு கிடைக்கும். இன்னொன்னு எந்த விஷயத்தையுமே ஒரு சுருக்கமா சொல்லணுங்கிற எண்ணம் வரும். வழவழன்னு பேசுறான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சில பேரை திட்டிட்டு இது ஷார்ட்டா முடிக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அதோட கலை அது உங்களுக்கு நல்லா வரும். அமோகமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு பவந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.